ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியலோட லிங்க்கு அதே மாதிரி எக்ஸாம் நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. சப்ஜெக்ட் வைஸு சாப்டர் வைஸு எல்லா டாப்பிக்கும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயே அந்த கண்டென்ட்லேயே வந்து உங்களுக்கு வீடியோ லிங்க்கும் இருக்கும். ஸோ தனியாக போய் தேட தேவையில்லை. ஸ்டேட் சார்ட் டயக்ராம். இந்த ஸ்டேட் சார்ட் டயக்ராம்ங்கிறது யூஎம்எல் டயக்ராம்லேயே கொஞ்சம் சிம்பிளஸ்டான டயக்ராம்னு சொல்லலாம். இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்னால் வந்து என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் ஆன்லைன் ஆர்டர் ஒன்று போடுறோம். ஆர்டர் போட்டு முடித்தோடனே பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும். இந்த ஆர்டர் ஐடி நம்ம கைக்கு டெலிவர் ஆகிற வரைக்கும் நம்ம போய் ரீலோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கே இருக்கா, டிரான்சிட்டில் இருக்கா, நம்ம ஊருக்கு வந்துருச்சா, இல்லை நமக்கு அவுட் ஃபார் டெலிவரியா, எல்லாமே பார்த்துட்ருப்போம்ல. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஷன். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்று. அந்த ஆப்ஜெக்ட் எது? ஆர்டர் ஐடி. அந்த ஒரு ஆர்டர் ஐடி வந்து நம்ம ஆர்டர் பே பண்ணி முடித்து கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்ன டிரான்சிஷனை தாண்டி என்னென்ன ஸ்டேட்டை தாண்டி நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் சார்ட் டயக்ராம் மூலிமா நம்ம சிம்பிளஸ்ட்டாக சொல்ல முடியும். அதுக்கு தான் ஸ்டேட் சார்ட் டயக்ராம் ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டு ட்ராக் ஆப்ஜெக்ட் பிஹேவியர் அக்ராஸ் வேரியஸ் ஸ்டேட். இப்போ நான் சொன்னது தான், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஒரே ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்டோட பிஹேவியர் என்ன. இந்த ஸ்டேட் சார்ட் டயக்ராம் போடணும் அப்படின்னா நமக்கு சில கீ காம்பனன்ட்ஸ் தேவை. ஒன்று வந்து ஸ்டேட்டு. ஸோ ஒவ்வொரு டிரான்சிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விடும். இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு, அப்புறம் டிரான்சிஷனுங்கிறது தான் சொன்னேன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணுன்னா நடுவில் ஒரு டிரான்சிஷன் நடக்கணும். அப்புறம் ஈவெண்ட்டு, ஆக்ஷன். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நம்ம சொன்னதான் ஒரு ஆன்லைன் ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க, அதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோடனே செல்லர் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அது ஸ்டேட் 1. ஸோ இந்த ஆர்டர் ப்ளேஸ்டுக்கும் ஆர்டர் கன்ஃபார்முக்கும் நடுவில் ஒரு டிரான்சிஷன் நடக்கும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோடனே ஆர்டரோடைய டீட்டெயில்ஸ் வந்து செல்லருக்கு போகும். அந்த செல்லருக்கு போயிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன ஃபேஸ்னா அந்த டிரான்சிஷன் ஃபேஸ், அதுக்கு ஒரு நேம் இருக்கும். அடுத்தது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது கன்ஃபார்ம்லேருந்து பேக்கடுக்கு மூவ் ஆகிறதுக்கான டிரான்சிஷன் ஃபேஸ். பேக் பண்ணி முடித்தோன்னே ஸ்டேட் 2க்கு வந்துடும். அடுத்தது ஷிப்டு, அடுத்தது டெலிவர்டு, அடுத்தது ஆர்டர் கம்ப்ளீட்டட். இதுதான் ஒரு ஃப்ளோ. ஸோ அதோடைய டிரான்சிஷன் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆர்டர் பிளேஸ்டுலேருந்து கன்ஃபார்ம்டுக்கு போவோம், கன்ஃபார்ம்லேருந்து பேக்கடு. இந்த கன்ஃபார்ம்லேருந்து பேக்கடுக்கு போகிறதுக்கு நடுவில் என்ன பண்ணுது, வேர் ஹவுஸ் ப்ராசஸிங் நடக்குது, அதுதான் டிரான்சிஷன். பேக்லேருந்து ஷிப்டு, ஷிப்லேருந்து டெலிவர்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட். அதாவது டெலிவரி பண்ணியாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டட். ஸோ இதோடைய ஸ்டேட் சார்ட் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். சிம்பிள், வேறு எந்த டெக்னிக்கல் கண்டென்ட்டும் இல்லை. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து செல்லர் அதை பார்த்து டீட்டெயிலாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுறது டிரான்சிஷன். இந்த ஆர்டர் ப்ளேஸ்லேருந்து ஆர்டர் கன்ஃபார்முக்கு நடுவில் அந்த கன்ஃபார்ம்ங்கிறது டிரான்சிஷன். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குது. பேக் பண்ணி முடிச்சோன்னே ஆர்டர் பிளேஸ்டுக்கு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் ஐடி 00111 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் ஐடி ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ்டில் இருக்குது, அப்புறம் கன்ஃபார்ம்டுக்கு வருது, அப்புறம் ஆர்டர் பேக்கெடுக்கு வருது. அதுக்கப்புறம் ஆர்டர் பேக் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பிங்க்கு உண்டான ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஷிப்டு ஸ்டேட்டுக்கு வருது. அப்புறம் அதுக்கப்புறம் அவுட் ஃபார் டெலிவரி, அதுக்கப்புறம் ஆர்டர் டெலிவர்டு, அப்புறம் கம்ப்ளீட்டட். இந்த இடத்துல அந்த ஒரே ஆர்டர் ஐடி ஒவ்வொரு ஸ்டேட்டில் எப்படி மாறி என்ன மாதிரி பிஹேவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளேஸ்டில் அந்த ஆர்டர் என்ன ஆகுது, கன்ஃபார்மில் என்ன ஆகுது, பேக்கில் என்ன பண்ணுறாங்க, ஷிப்பில் என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வெவ்வேறு பிஹேவியருக்கு உண்டானது, இல்லை வெவ்வேறு டிரான்சிஷனை தாண்டி ஒரு இடத்துக்கு வருது. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஸ்டேட் சார்ட் டயக்ராம் தேவை நமக்கு.